வணக்கம். நாம் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா நமது மனைப்பிரிவு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 95 ஏக்கர் கொண்ட 4400 மனைகள் கொண்ட பிரம்மாண்ட மனைப்பிரிவு. 4400 வீட்டு மனைகள் கொண்ட ஒரு இந்த திருவள்ளூர், காஞ்சிபுரம், வேலூர், ராணிப்பேட்டை இந்த டிஸ்ட்ரிக்டிலே 4400 மனைகள் கொண்ட மனைப்பிரிவு இதுதான். இந்த நகருக்கு பார்த்தீங்கன்னா சென்னை புதுப்பட்டுன்னு பேர் வச்சுருக்கிறோம். ஏன் சென்னை புதுப்பட்டுன்னு பேர் வச்சுருக்கோம்? ஏற்கனவே சென்னைன்னு இருக்குது. ஏன் இதுக்கு சென்னை புதுப்பட்டுன்னு பேர் வச்சுருக்கோம்னா, இங்கே தான் மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான நகரம் உருவாக போகுது. ஏன்னா புதிய கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட்டு, பசுமை விமான நிலையம் நம்ம சைட்லேருந்து 20 நிமிட தூரத்தில் வரப்போகுது. இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அப்போ இங்கே தான் ஏர்போர்ட்டு மெயினாக கொண்டு வர போகிறாங்க. அதை சுற்றி உள்ளதான் மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமாக நகரம் உருவாக போகுது. சென்னையுடைய மெயின் இடமே இங்கே என்றதால் தான் இதுக்கு சென்னை புதுப்பட்டுன்னு நம்ம பேர் வச்சுருக்கிறோம். நம்ம சென்னை புதுப்பட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா 20 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா பரந்தூர் ஏர்போர்ட்டு, இங்கே 10 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா திருவாலங்காடு ரயில்வே ஸ்டேஷன், அடுத்த 5 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா அரக்கோணம் ரயில்வே ஸ்டேஷன், மிகப்பெரிய ஒரு ஜங்ஷன் அரக்கோணம் ரயில்வே ஸ்டேஷன். அரக்கோணம் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சென்ட்ரல் பார்த்தீங்கன்னா அங்கே விரைவாக கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா அரக்கோணம் ஜங்ஷன் கொண்டு வர போகிறாங்க. அப்போ அரக்கோணம் ரயில்வே ஸ்டேஷன் 15 நிமிஷம், நம்ம திருவாலங்காடு ஸ்டேஷன் 10 நிமிஷம். இங்கே ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா 20 நிமிஷத்தில் ஏர்போர்ட் போகலாம். அடுத்த 10 நிமிஷம் காஞ்சிபுரம், கிட்டத்தட்ட ½ ஹவரில் காஞ்சிபுரம் போகலாம். திருவள்ளூரில் ½ ஹவர் போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு ஒரு 1 ஹவர் போகலாம். சென்னை புதிதாக திறக்க இருக்கிற பூந்தமல்லியில் திறக்க போகிறாங்க. பூந்தமல்லியில் புதிய பஸ் ஸ்டாண்டு, அங்கே 1 ஹவர் தான். பூந்தமல்லி 1 ஹவர், செங்கல்பட்டு 1 ஹவர், காஞ்சிபுரம் ½ ஹவர், திருவள்ளூர் பார்த்தீங்கன்னா ½ ஹவர். நம்ம சைட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஹைவே, தேசிய நெடுஞ்சாலைகளாக இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா 20 நிமிடத்தில் பார்த்தீங்கன்னா சென்னை டு திருப்பதி பைபாஸ் போகலாங்க. நம்ம சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா 20 நிமிடத்தில் பார்த்தீங்கன்னா பாண்டி டு திருப்பதி பைபாஸ் போகலாங்க. நம்ம சைட்லேருந்து மனைப்பிரிவுலேருந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு ½ ஹவர் காஞ்சிபுரம் பார்த்தீங்கன்னா பெங்களூர், சென்னை டு பெங்களூர் ஹைவே போகலாம். அது இல்லாமல் பரந்தூர் ஏர்போர்ட்டை ஒட்டி, பரந்தூர் ஏர்போர்ட்டு எதை ஒட்டி வருதுன்னா, இங்கேருந்து திருவாலங்காடு ரயில்வே ஸ்டேஷன் 10 நிமிஷம்னாக்கா லெஃப்டில் 10 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா தக்கோலம் ஜங்ஷன் இருக்குது. தக்கோலம் ஜங்ஷன் அங்கே தான் NDRF, அதாவது பேரிடர் மீட்பு குழுலாம் இருக்குது. தக்கோலம் ஜங்ஷனுக்கு பக்கத்தில் தான் அடுத்த 5 நிமிஷம் தான் பரந்தூர் ஏர்போர்ட்டு. பரந்தூர் ஏர்போர்ட்டுக்கு, கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட்டுக்கு மெயின் சிட்டி தக்கோலம் தான். அடுத்து அந்த பக்கம் சிட்டி காஞ்சிபுரம், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தக்கோலம் ஜங்ஷனு, அது பக்கத்தில் 10 நிமிஷம் டிஸ்டன்ஸ் தான் நம்மளுடைய சென்னை புதுப்பட்டு மனைப்பிரிவு இருக்குது. நல்ல இடம், சிறந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு. அது 2029 to 30க்குள்ளே இந்த இடம்லாம் மிகப்பெரிய ஒரு டவுனாக, ஒரு மிகப்பெரிய ஒரு மாநகரமாக இருக்குன்னு என்பது கேரண்டி. ரொம்ப புதிய எக்ஸ்பிரஸ் ஹைவே அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. சென்னையிலேருந்து ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து அப்படியே சித்தூர் வழியாக பெங்களூர் போகக்கூடிய புதிய எக்ஸ்பிரஸ் ஹைவே, 3 மணி நேரத்தில் பெங்களூர் போகக்கூடிய எக்ஸ்பிரஸ் ஹைவே நம்ம மனைப்பிரிவிலிருந்து 20 நிமிட பயணத்தில் தான் இருக்குது. 20 நிமிட பயணத்தில் ஏர்போர்ட் இருக்குது, சென்னை போகிற பெங்களூர் போகிற எக்ஸ்பிரஸ் ஹைவே இருக்குது. இந்த பக்கம் 10 நிமிஷத்தில் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. இன்றைக்கி எல்லா வசதியும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான மனைப்பிரிவு. இது போல் இடம் ஃப்யூச்சர் நீங்கள் வாங்கிறது கஷ்டம், இது போல் நம்மளுக்கு இடம் கிடைக்கிறது நம்மளுக்கு கஷ்டம். அற்புதமான இடம். மார்ச் ஏப்ரலுக்குள்ளே எல்லாம் எல்லா பிளாட்டும் இன்னும் 700 பிளாட் தான் இங்கே இருக்குது. இந்த 700 பிளாட்டு இந்த ஏப்ரலுக்குள்ளே முடிஞ்சிருது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா திருவாலங்காடு ரயில்வே ஸ்டேஷன் ஒர்க்கு வேலை நடந்துகிட்ருக்கு. இந்த ஒர்க்கு முடிஞ்ச உடனே இதனுடைய இடம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மேம்பாலம் வேலை நடந்துகிட்ருக்கு. எங்கே பாஸ்? சென்னை புதுப்பட்டுங்களா? அது சொன்னீங்களா? இந்த மேம்பாலம் ஒர்க்கு முடிஞ்சு ஓப்பனிங் தருவாயில் இதனுடைய இடம் இன்றைக்கி நீங்கள் என்ன விலைக்கு வாங்குறீங்களோ அதிலிருந்து அப்படியே இரட்டிப்பாகும் என்பது உறுதி. சென்னையிலிருந்துங்க அரக்கோணத்துக்குள்ளே இந்த நம்ம கொடுக்குற விலைக்கு யாருமே எந்த சாத்தி எங்கேயுமே லேஅவுட் இல்லைங்க. ஒரு அற்புதமான இடம். இன்றைக்கி இருக்கிற எல்லா பிளாட்டும் 600 சதுரடி தான். வரவங்கெல்லாம் ஒவ்வொரு கிரவுண்ட் வாங்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க. இன்றைக்கி இப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. இதுதான் சென்னையுடைய மையப்பகுதி, 6 மாவட்டத்துக்கு சென்டர். அதனால தான் இன்றைக்கி ஏர்போர்ட் கொண்டு வராங்க. பெஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு. நன்றி, வணக்கம்.